அந்த அறிவும் ஞானமும் நம்முள்ள இருக்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள முடிகிறது. அப்படிதானே? இதுதான் உண்மையில நமக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மரபு வழி கடத்தல் தான் நமக்கு அனைத்து விதமான அந்த உயர்வுகளையும் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. இதை நம்ம முதல்ல நம்ம உணர்ந்து கொள்ளணும். இதைத்தான் ஐயா அந்த தாலாட்டு பகுதியில சான்றோர் மக்களை தாலாட்டும் போது அன்னை சரஸ்வதி தேவியானவர்கள் அதை எப்படி சொல்லி தாலாட்டுறாங்கிறத பாருங்க. அறிவு ஞானத்தோடும் ஆதி பிறவியோடும் செறியுங்கலையோடும் செடம் எடுத்த சார்ந்தவரோ. அன்னை சரஸ்வதி தாலாட்டும் போது சொல்றான். அதாவது அறிவு ஞானத்தோடும் ஆதி பிறவியோடும் சிறியும் கலையோடும் செடமெடுத்த சான்றவரோ என்று. அப்போ அனைத்தும் அந்த சான்றோர் மக்களுக்குள்ளால இருக்குது. அதை அவங்க உணரும் போது அந்த களிமாகிலிருந்து அவங்க வெளியே வந்துருவாங்க என்கிறத அருமையாக அங்கு சொல்லப்படுகின்றது. பொதுவாக மாமிச உணவை நம்ம எடுக்கக்கூடாது. ஏன்னா உயிரை ஊர்ந்து தெரியக்கூடிய பிராணி எதையும் நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு ஐயா தெளிவாக சொல்றாரு. ஸோ இது நமக்கு பாவத்தை கொண்டு வரும். என்ன ஒன்று, தானியம் என்பது நம்ம மனித இனத்திற்கான ஒரு முழுமையான முதற் உணவு. அது அரிசியாக இருக்கலாம், கோதுமையாக இருக்கலாம், ஓட்ஸாக இருக்கலாம், இன்னும் நிறைய தானியங்கள், உளுந்து, சிறுபேறு, இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி இந்த தானியங்கள் எல்லாமே மனித இனத்திற்கான ஒரு முழுமையான முதன்மையான உணவாக நமக்கு சொல்லப்படுகின்றது. இது ஏதோ இப்போ ஒரு 5000 வருடத்துல தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படியெல்லாம் கிடையாது. பல மில்லியன் வருடங்களுக்கு முன்பாகவே இந்த உணவு வந்துட்டு. இப்போ நமக்கு 8 யுகங்கள் இருக்கிறது. அதில் மூன்றாவது யுகம்னா நீடிய யுகம். அந்த நீடிய யுகத்திலேயே விவசாயம் செய்து தான் அப்போ அங்கே இருந்தவங்க சாப்பிட்டதாக இழுத்துட்டு நமக்கு சொல்லுது. விவசாயம் பண்ணி தானியங்களை உற்பத்தி பண்ணி சாப்பிட்ருக்காங்க. அதனால் இது நேற்றோ இன்றோ நடந்த விஷயம் இல்லை. அப்போ கலியன் என்ன பண்றான், அந்த தானியத்தை முழுமையாக நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக முழுமையாக மாமிச உணவுக்கு கொண்டு வரான். அப்ப இதை செய்யும் போது நம்மளுடைய மரபணு இங்க அறிவு, ஞானம், ஆன்மீக எழுச்சி கொள்ளக்கூடிய அத்தனை மூலக்கூறுகளையும் மரபு வழியாக கடத்தி கொண்டு வரக்கூடிய அந்த மரபு கடத்தலுடைய அந்த அணுக்களை இது சிதைக்க ஆரம்பிச்சு அதை கடத்தாம இதனுடைய கெட்ட குணங்களை எல்லாம் அது கொண்டு போகும். இது என்ன பண்ணும்னா நமக்கு என்ன பண்ணும், தேவையற்ற உணர்ச்சிகளை ஏற்படுத்தும். முதல்ல அதுதான் பண்ணும். தேவையற்ற உணர்ச்சிகளை ஏற்படுத்திட்டு எந்த ஒரு ஜீவகாருண்யமும் நம்மள்ட்ட இருக்காது. மனுஷனை அடிச்சு சாகக்கூடிய நிலைக்கு நம்மளுடைய மரபணுவை அது என்ன பண்ணும், ரொம்ப ஒரு பலவீனப்படுத்தி விடும்.